என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து, சென்ட்ரல் சர்க்கார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐ அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதுக்கு சில பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் இந்த ஆர்பிஎஸ்எஃப்னா என்னன்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. இப்போ தான் நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குள்ள வர்றீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி போர்டு பற்றி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குள்ள வரும்போது எப்படி அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறது, ஃபஸ்ட்டு ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இல்லை rrb.chennai.in இந்த வெப்சைட்டில் போங்க. RRB சென்னை அப்படின்னு போடுங்க. சிம்பிளாக RRB சென்னை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு உள்ளே வரும் www.rrbchennai.government.in ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா, ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகும்போது இப்போ அப்கமிங்கில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது ஒருத்தவங்க நோட்டிஃபிகேஷன் எடுத்து போடுறாங்க, அவங்க சொல்றதையே நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே ஓனா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டென்டேட்டிவ் காலண்டர் எடுக்கிறீங்க. அப்போ அந்த காலண்டர்ல அப்ராக்சிமேட்டா என்னெல்லாம் இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இந்த மாசத்துல வரும்னு சொல்லி ஆல்ரெடி சொன்னது. இப்போ ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள ஏஎல்பி வந்துருச்சு. ஏப்ரல் ஜூன்ல டெக்னீஷியன் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜூலை டு செப்டம்பர் நம்ம இந்த டைம்ல இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய எக்ஸாம் அஸ் பர் ரயில்வே கேலண்டர் படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதாவது NTPC அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் கால் ஃபார் வரப்போகுது. சரிங்களா, ஸோ இதை முதல்ல நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதுல எத்தனை லெவல் கேட்டகரி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இதுல பார்க்கணும். சரிங்களா, ஸோ இதை நம்ம அடுத்து NTPCக்கான வீடியோ போடுவோம், அதுல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த கால் ஃபார் இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் பத்தி நீங்க பார்க்கணும்னு வைங்களேன். கீழே வாங்க, ரயில்வே போலீஸ் எக்ஸாம். இப்போ 2024 ஆல்ரெடி 2 கால் ஃபார் தனித்தனியா வந்திருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது RPF RPSF. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா, டவுன்லோட்ஸ்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம். ஸோ இதுல நமக்கு எதெல்லாம் தேவை, இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா TNUSRB தமிழ்நாடு போலீஸ்க்கு ரெடி ஆகுறீங்க. இதுல இருந்து நம்ம RPFக்கு எதெல்லாம் வேரி ஆகும், ஸோ எந்த மாதிரி படிக்கலாம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுல நெகட்டிவ் மார்க் இருக்குதா, இல்ல அப்படின்னா எவ்வளவு ஹைட் வேணும். இப்போ ரயில்வே எக்ஸாம், அதாவது இப்போ தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கு எலிஜிபிளே இல்லாதவங்க கூட RPF எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்தவரை SIக்கு 170 ஹைட் மினிமம். பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி SC ST கேண்டிடேட் 168 சொல்லுவாங்க. பட் நம்ம இதுல RPFல பாத்தீங்கன்னா 165 தான், SC ST கேண்டிடேட்டுக்கு 160 தான். நீங்க 160 ஹைட் இருந்தா கூட நீங்க ரயில்வே போலீஸ்ல SI PC ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் பிசிக்கல் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸி. 3 கேட்டகரி தான். இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா பார்த்துட்டு அப்படியே மறக்கக்கூடாது. ஒரு பேப்பரோ நோட்டோ எடுத்து நமக்கு என்ன தேவை, நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா நமக்கு எதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு, என்ன தேவைன்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 15/4/2024 ஓப்பன் ஆனது. 17/5 ஏப்ரல்ல ஓப்பன் ஆகி மேல க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. திரும்ப 2025-26 எதிர்பார்க்கலாம், 26 எதிர்பார்க்கலாம். இதுக்கான எக்ஸாம்ஸ் இன்னும் வரல. சில பேர் தெரிஞ்சு அப்ளை பண்ணிருக்கீங்க. இதுக்குமே உங்களுக்கு நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ அதை பத்தி நான் கீழே சொல்றேன். NTPC இது சேர்த்து தான் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பே ஸ்கேல்ல லெவல் 6ல வரும். சரிங்களா, இதுல பேசிக் பே 35,400, பட் நார்மலா 45 to 50 நியர்பை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கேஷ் கைக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து பாருங்க 20 to 28 இயர்ஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 20ல இருந்து 28 வயசு. இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லாம. நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனோட உங்களுக்கு இன்னமுமே அதிகமாகும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பேஜ் தான். நமக்கு எந்தெந்த பேஜ் தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி கிளியரா காமிக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப், இந்தியா, இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரியும். ஏஜ் தான் உங்களுக்கு தேவை, முக்கியமான ஃபேக்டர். இப்போ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 to 25 வருஷம். சரிங்களா, நார்மல் கோர்ஸ் ஏஜ் அப்ளிகேஷன் ஃபார் திஸ், இது இந்த கேட்டகரி கீழே வந்தீங்கன்னா SI எக்ஸாமுக்கு 20ல இருந்து 28 வயசு. சரிங்களா, 28 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுலயுமே நீங்க இந்த இடம் நமக்கு முக்கியம். 28னா கூட OBC கேண்டிடேட்டா இருப்பீங்க, இல்ல அப்படின்னா SC ST கேண்டிடேட். நம்ம இந்த 2 கேட்டகரியில ஏதோ உள்ள வந்துருவோம் கண்டிப்பா. சரிங்களா, ஒரு OBC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா நான் கிரிமி லேயர் OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ 28 + 3 கிட்டத்தட்ட நீங்க 31 வயசு வரை அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு SC ST கேண்டிடேட்டா இருந்தா 28 + 5 33 வயசு வரை நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா, டோட்டலா. அது இல்லாம எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிருக்கீங்க டிஃபென்ஸ்ல அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலா அன்ரிசர்வா இருந்தா 3 இயர்ஸ்,
ஓபிசியா இருந்தா 6 வருஷம். சரிங்களா? அந்த ஓபிசி கேண்டிடேட்ல உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற வயசு போக 6 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? தென் எஸ்சி எஸ்டியா இருந்தா 8 வருஷம் அடிஷனலா கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும். சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ் பர் டேட் படி கொடுத்துட்டாங்க. 20 to 28 கொடுத்துட்டு அப்பர் லிமிட் ஆஃப் ஏஜ் நாட் இயர்லியர் தென், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, அந்த டேட்டும் கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 1993 7வது மாசம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடாது உங்க டேட்டு. சரிங்களா? இதுல இருந்து இதுக்கப்புறம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா ஒருவேளை 3ஆம் தேதி 7வது மாசம் ஜூலை 3 1993 நீங்க பிறந்தா கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். அதுக்கு முன்னாடி மட்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? தெளிவா சொல்லிருக்காங்க பாருங்க, நாட் இயர்லியர் தென் திஸ் டேட். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், இதுல நமக்கு தேவையான விஷயம் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபீஸ் டீடைல்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 500 டீடைல்ஸ் 400. அது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஃபார் கேண்டிடேட்ஸ் who belongs to SC ST ex-servicemen female minorities or economically backward classes 250. சாரி, இதுல எஸ்எஸ்சில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் இது கொடுத்துருப்பாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபீஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நமக்கு என்ன தேவைன்னா அதுக்கடுத்து டைரக்டா நம்ம சிலபஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹைட்டு, பிசிக்கல் மெஷர்மெண்ட், நமக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். இந்த எத்தனை ஸ்டேஜ்ல நடக்கும் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப். ரெண்டாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி, தென் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மெஷர்மெண்ட், லாஸ்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதோட முடிஞ்சது. இதான் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னா என்ன, எத்தனை மார்க் நடக்கும், அதுல எதெல்லாம் முக்கியமான டேட்டா, இப்போ நமக்கு தேவையான விஷயம் என்னென்ன. ஃபர்ஸ்ட் சிபிடி, இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல உங்களுக்கு டோட்டலா 90 நிமிஷம் 90 நிமிஷம்னா 1.5 மணி நேரம். கொஸ்டின் 120 கொஸ்டின். யோசிச்சு பாருங்க, 120 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். பட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ். நீங்க ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் எடுத்தா கூட 90 கொஸ்டின் தான் டச் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இதுதான் உங்களுக்கு சேலஞ்சு. நம்ம எப்படி 90 நிமிஷத்துல 120 கொஸ்டினை பார்க்க போறோம், ஆன்சர் பண்ண போறோம் கிடையாது, பார்க்கணும். ஆன்சர் பண்றோம் பண்ணல ரெண்டாவது, பட் பார்த்துடணும் எல்லா கொஸ்டினையும். அப்பதான் நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 கொஸ்டினா நம்ம கிளிக் பண்ண முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, கேண்டிடேட் ஷால் பி அவார்டட் 1 மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். நீங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணீங்கன்னா 1 மார்க். சரிங்களா? அது மாதிரி நீங்க கொஸ்டினை டச்சே பண்ணலைன்னா அதுக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் கரெக்டா பண்ணா 1 மார்க், கொஸ்டினை டச்சே பண்ணலைன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க. சேம் டைம் நீங்க கொஸ்டினை கிளிக் பண்ணி அது ஒருவேளை ராங்கா இருந்தா 1/3 நெகட்டிவ் மார்க். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் 120 கொஸ்டின் இருக்கா, 120 கொஸ்டின்ல நான் வந்து ஒரு 100 கொஸ்டின் இப்போ ஆன்சர் பண்றேன். 20 கொஸ்டினுக்கு நான் ஆன்சரே பண்ணல. இந்த 20 கொஸ்டின் கால்குலேஷன்ல வராது, தனியா விட்டுருங்க. இப்போ இந்த 100 கொஸ்டின்ல நான் 70 கொஸ்டின் கரெக்டா பண்ணிட்டேன், ஒரு 30 கொஸ்டின் தப்பா பண்றேன்னு வைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 20க்கு டிடெக்ட் பண்ணவே மாட்டாங்க, நம்ம டச்சே பண்ணல. இந்த 30 டச் பண்ணி ராங்கா ஆன்சர் பண்ணிட்டோம், அப்போ 1/3. அப்ப இந்த 30 கொஸ்டின் தப்பா பண்ணதுக்கு 10 மார்க் மைனஸ் ஆகும். இந்த 70 கொஸ்டின் கரெக்டா பண்ணதுக்கு 70 மார்க், 10 மார்க் மைனஸ் ஆனா உங்களுக்கு டோட்டல் மார்க் 60. சரிங்களா? இந்த தப்பை தான் நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? மேஜரா உங்களுக்கு வரக்கூடிய மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, போன டைம் கட் ஆஃப்லாம் 70ல இருந்து 80க்குள்ளதான், 76 78 இந்த ரேஞ்சில தான் வரும். ஏன்னா நிறைய பேர் இங்க 70 வரைக்கும் பண்ணுவோம், ஆனா நெகட்டிவ்ல மிஸ் பண்ணிடுவோம். நெகட்டிவா டச் பண்ணிடாதீங்க. மெயினா ஒரு 90 கொஸ்டின் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் நெகட்டிவ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா 10 கொஸ்டினுமே தப்பானா கூட 3 மார்க் தானே போகும். அப்ப 87ல வந்து நின்றோம். புரியுங்களா? எப்போ நம்ம டச் பண்ணணும் எக்ஸ்ட்ரா, எப்போ தொடக்கூடாது கொஸ்டின் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கணும். இது பேஸ்ட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ அடிக்கடி பண்ணதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ 120 கொஸ்டின் சொல்றோம். அப்ப 120 கொஸ்டின் எங்க இருந்து கேட்க போறாங்க, எந்தெந்த ஏரியால எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இப்போ நெகட்டிவ் மார்க் 1/3, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதனால கொஸ்டின் வந்து நெகட்டிவா போறதுனால முடிஞ்ச வரை கரெக்டா தெரியாத கொஸ்டினை டச் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்து வந்து பாருங்க சிலபஸ். மொத்தம் வந்து உங்களுக்கு 120 கொஸ்டின் சொன்னாங்கல்ல, அதுல 35 கொஸ்டின் ஃப்ரம் அரித்மெட்டிக் பார்ட், அதாவது ஆப்டிடியூட். சரிங்களா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35 மார்க்ஸ். இது ரீசனிங் 35 பிளஸ் ரீசனிங் ஒரு 35, மேக்ஸே மொத்தம் எவ்வளவு ஆச்சு, 70 மார்க் ஆச்சா, ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து. இது இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கோ எஸ்ஐக்கோ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அவேர்னஸே அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த கேட்டகரியோட கம்மியா தான் இருக்கும் கொஸ்டின் லெவலிங். ஸோ இதுல ஒரு 50, டோட்டல் எவ்வளவு ஆச்சு, 120 கொஸ்டின் ஆச்சா. இப்போ இந்த ஜெனரல் அவேர்னஸோட இதை ரீட் பண்ணி பாருங்க. ஜெனரல் அவேர்னஸ் என்விரான்மெண்ட் அரௌண்ட் ஹிம் அண்ட் ஹர் அப்ளிகேஷன் டு சொசைட்டி அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் எல்லாமே. சரிங்களா? தென் தி டெஸ்ட் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஒன்னு, இது முக்கியமானது. கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே ஸ்பெசிஃபிக்கா ஒரு 7 பாயிண்ட். கரெக்டா அப்பாயின்மெண்ட்ஸ்,
என்னென்ன மீட்டிங்ஸ், என்னென்ன சமிட்ஸ், கேபிட்டல் எங்க இருக்கு, ரீசெண்டா ஏதாவது ராக்கெட் லான்ச் பண்ணாங்களா, ஒரு சயின்டிபிக் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரிச்சு படிச்சோம்னா ஒரு 7 கொஸ்டின் கேட்பாங்க அதிகபட்சம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அப்சர்வேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எனி எஜுகேஷன் பர்சன். ஸோ எஜுகேட்டட் பர்சன், ஏதாவது ஒரு பர்சனை பற்றின கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இது ரெண்டுமே ஹிஸ்ட்ரி தான். சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம் இல்லைங்களா, இந்த கல்லறை யாரால் கட்டப்பட்டது, அது ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த மசூதி யாரால் கட்டப்பட்டது, உலகிலேயே பெரிய மசூதி எது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். ஸோ அது மாதிரி ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெண்டும் ஒரே டாபிக்கா படிப்போம். இங்க ரெண்டா கொடுத்துருக்காங்க. இதுல மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்துடும், இது பாலிட்டி வந்துடும். தென் ஸ்போர்ட்ஸ், ஜெனரல் சயின்ஸ், இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். டிஎன்பிஎஸ்சியில் நீங்க படிச்சது தான் படிக்க போறீங்க. சரிங்களா? இந்த 50 கொஸ்டினை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணோம்னா 40+ ஈஸியா போடலாம், தெளிவா படிச்சோம்னா. பட் உங்களுக்கு எங்க சேலஞ்ச் ஏரியானா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த 70 கொஸ்டினை நீங்க 70 நிமிஷம் எடுத்தா கூட ஓகே. இந்த 50 கொஸ்டினுக்கு உங்களுக்கு வெறும் 20 நிமிஷம் போதும். ஏன்னா அப்ஜெக்டிவ் தியரி தானே, பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த 70 கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க? ஸோ இதை தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் டே பை டே கிளாஸ்ல. சரிங்களா? இந்த 35 மார்க் இதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு, இப்போ நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க. நம்பர்ஸ் டாபிக்கே இது வரை வந்துடும், நம்பர்ஸ் ஆபரேஷன் வர. அடுத்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், மென்சுரேஷன். மென்சுரேஷன்னா என்னது? 2D 3D பார்ப்போம் இல்லைங்களா? மெஷர்மெண்ட், மென்சுரேஷன் ரெண்டும் ஒன்று தான். தென் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இவ்வளவுதான் சிலபஸ். இந்த சிலபஸ்ல பாதி நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா என்ன அப்டேட் பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்க போறோம். தென் ரீசனிங் பாத்தீங்கன்னா அனாலஜி, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், தென் விஷுவலைசேஷன், ஓரியன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அனாலிசிஸ், ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன் மேக்கிங், விஷுவல் மெமரி. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல வந்துடும். சரிங்களா? டோட்டலா இது ஃபுல்லா சேர்த்து 70 மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ்ல அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க புதுசா அப்ளை பண்ணவங்க இல்ல அப்ளை பண்ண போறவங்க முதல் இதை தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த 70ல நீங்க ஒரு 60 கொஸ்டின் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு 40 எடுத்தீங்கன்னா 100 ஆச்சு. 40 நீங்க 30 கரெக்டா பண்ணாலே போதும். 90 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா கிளியர். 90 சேஃப் ஜோன். சரிங்களா? 90 எடுத்தீங்கன்னா. ஸோ அடுத்து பிசிக்கலை பொறுத்தவரை 1:10 ரேஷியோ எடுப்பாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலுக்கு 1600 மீட்டரை 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணும். சரிங்களா? 6 minutes 30 seconds. அதே மாதிரி இப்போ நான் சொல்றது ஃபார் மேல். லாங் ஜம்ப் வந்து 12 feet 12 அடி, ஹை ஜம்ப் வந்து பாத்தீங்கன்னா 3 feet 9 inch. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஃபார் ஃபீமேல். ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டரை 4 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் 9 feet, ஹை ஜம்ப் 3 feet. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஹைட் சொன்னேன் இல்லைங்களா, இது ரொம்ப நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். மேலுக்கு வந்து 165 ஃபார் ஓபிசி அன்ரிசர்வ் எல்லாருக்குமே. பட் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பாருங்க 160 இருந்தாலே போதும் ஃபார் மேல். ஃபீமேல்லாம் 152 இருந்தாலே நீங்க போதும். மினிமம் எடுத்தீங்கன்னா 160ல இருந்தே நீங்க நினைச்சா ஆர்பிஎஃப் எஸ்ஏ ஆக முடியும். சரிங்களா? நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ட்ரை பண்ண முடியலன்னா கூட ஆர்பிஎஃப்ல கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா as usual என்னென்ன கேட்டகரி, எத்தனை சான்சஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நீங்க 1600 மீட்டர் 800 மீட்டர் ஈவென்ட் ஒன்லி 1 சான்ஸ் வில் பி கிவன். ஒரே டைம் தான் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வில் பி கிவன் அப் டு 2 சான்சஸ். 2 தடவை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை ஃபவுல் ஆனா கூட இன்னொரு டைம் ட்ரை பண்ணிக்கலாம். அது கொடுத்துருப்பாங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஷால் பி எக்ஸம்ப்டட் ஃபார் பிஇடி. பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் குவாலிஃபை ஆல் டெஸ்ட் ஃபார் அபோவ் நார்ம்ஸ் எலிஜிபிள் ஃபார் கன்சிடரேஷன். ஒன்லி எலிஜிபிள் தான், இதுக்கு தனி மார்க் கிடையாது. சரிங்களா? நீங்க பிசிக்கல் பண்றதுக்கு மார்க் தனியா எதுவுமே கிடையாது. ஓகே. ஹைட், செஸ்ட் இதெல்லாம் மேல பார்த்ததுதான். ஓகே. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ உங்களுக்கு தேவையான டேட்டா இவ்வளவுதாமா. உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய டேட்டா ஆர்பிஎஃப் எஸ்ஐ எடுத்தீங்கன்னா இவ்வளவுதான் டேட்டா. இப்போ இதுக்கும் ஆர்பிஎஃப் பிசிக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கும் எஸ்ஐன்னு என்னன்னு பார்த்தோமா, அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட் நீங்க அதே இதுல பக்கத்துல இருக்கும். இப்போ கான்ஸ்டபிளுக்கு ஒரு காலம் இருக்கும், இதுக்கு எஸ்ஐக்கு ஒரு காலம் இருக்கும். அதில் எடுத்து பாத்தீங்கன்னா இது கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதுல வந்து பாருங்க, இதுவும் அதுக்கு முன்னாடியே தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சேம் அதே டேட்ல தான், ஏப்ரல் அண்ட் மே அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாலுமே இங்க பே ஸ்கேல் வந்து லெவல் 3 கான்ஸ்டபிள்னால, அங்க வந்து லெவல் 6. சரிங்களா? எஸ்ஐக்கு இதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு எங்க வேரி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டபிளை பொறுத்தவரை குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன். எஸ்ஐயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இங்கே ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இருந்து 28 வயசு வரை, சரிங்களா, 28 இயர்ஸ். சேம் 3 இயர்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க ஏஜ்லையுமே, சரிங்களா. இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ல இருந்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருந்திருக்காது, சரிங்களா. நார்மல் கோர்ஸ் 18 to 25, ஓகேங்களா. பிளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே காமன் தான்மா, மற்ற எல்லாமே காமனாக தான் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு சிலபஸ் பிளஸ் டெஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே காமன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்து பிஇடி, அடுத்து பிஎம்டி, லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதெல்லாம் காமனாக தான் இருக்கும். ஸோ பேட்டர்ன் அதே 90 கொஸ்டின், 90 நிமிஷம், 120 கொஸ்டின், சேம். நெகட்டிவ் மார்க் அதே 1/3, மற்ற எல்லாமே காமன் தான். சிலபஸுமே பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ், பட் கொஸ்டின் லெவல் கொஞ்சம் வேரி ஆகும். 35 மார்க் ஆப்டிடியூட், 35 மார்க் வந்து ரீசனிங், 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ். இதில் வந்து சயின்ஸு, சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும் 50 கொஸ்டின்ல. தென் அதுக்கப்புறம் பிஇடி, இந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அங்கே வந்து 6.5 நிமிஷம் கொடுத்தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 45 செகண்ட்ஸ், இது கொஞ்சம் டஃப் ஆகும், சரிங்களா. ஸோ அது மாதிரி 800 மீட்டருக்கு அங்கே ஃபீமேலுக்கு வந்து 4 நிமிஷம் வரை கொடுத்தாங்க, இங்கே 3 நிமிஷம் 40 செகண்ட். லாங் ஜம்ப் பாருங்க 14 ஃபீட், அங்கே 12 ஃபீட். ஹை ஜம்ப் வந்து அங்கே 3 பாயிண்ட் சம்திங், இங்கே 4 ஃபீட். சரி, எல்லாமே கொஞ்சம் லெவல் மட்டும் அதிகமாக இருக்கும். ஃபார் மேலும் சரி ஃபீமேலும் சரி. எஸ்ஐயை விட பிசிக்கு ஹையாக கேட்குறாங்க, எஸ்ஐயும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. ஏன்னா அங்கே எஜுகேஷன் அதிகமாயிருது, ஏஜும் அதிகமாயிருது, அதனால பிசிக்கலில் கொஞ்சம் கம்மியானாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இங்கே இதில் நோட்டிஃபிகேஷனில், சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி அங்கே சொன்ன டேட்டா தான் எல்லாமே, வேற எங்கேயுமே சேஞ்சஸ் இல்லைப்பா. நீங்கள் ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் பிசி எதுனாலும் நீங்கள் எழுதலாம், பட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் இந்த விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி நமக்கு தேவையானது இவ்வளோதான். அடுத்த அப்ளிகேஷன் வரும்போது அப்ளிகேஷனை பற்றி நிறைய டீடைல்ஸ் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால அதை பற்றி நான் பெருசாக சொல்லலை. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணவங்க தான் பண்ண முடியும். ஸோ இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆப்டிடியூட் பார்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்ட், 3வது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஏன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு டைமிங் ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின், 35 மார்க், ரீசனிங் 35 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க். இதை மட்டும் கரெக்டாக பிரித்து கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இந்த என்டிபிசி அண்ட் ஆர்பிஎஃப் எப்படி படிக்கணுன்றதுக்கான ஒரு ஓவர் வியூ தான், சரிங்களா. ஆர்பிஎஃப்பும் ஆர்பிஎஃப்எஸ்ஐயும். பட் இதை இந்த டீட்டெயிலாக என்னென்ன சிலபஸ்ன்ற தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்டிபிசிக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா என்டிபிசி கால்ஃபார் வரப்போகுது, இன்னும் ஒரு வித்தின் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ஏரியா தான் படிக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆப்டிடியூட்ல என்னெல்லாம் படிக்கணும், ரீசனிங்ல என்னெல்லாம் படிக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னெல்லாம் படிக்கணும், லிஸ்ட் ஆஃப் டாபிக் கொடுக்குறேன். அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆப்டிடியூட பொறுத்தவரை 35 மார்க்குக்கு நம்ம மொத்தமே ஒரு 25 டாபிக் படிப்போம். ரீசனிங்கை பொறுத்தவரை ஒரு 25 டாபிக் படிப்போம், 50 டாபிக். இந்த 50 கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு 80 டாபிக் படிப்போம். ஸோ டோட்டலா நம்ம இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு 130ல இருந்து 150 டாபிக்ஸ் அதிகபட்சமா. ஸோ இதுல வந்து மேஜர் டாபிக், இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு டே ஷீட்டாவே நான் கிளாஸ்ல கொடுத்துருவேன். ரெகுலரா டே ஷீட் மாதிரி கிளாஸ்ல வந்துடும். அது மாதிரி உங்களுக்கு நார்மலா யூடியூப்ல கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும். இங்கிலீஷ்க்குமே மேடம் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது இல்லாம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது ஆர்பிஎஃப், எஸ்ஐ பிசி, எஸ்ஐ போலீஸ் அண்ட் என்டிபிசி ரயில்வேல. ஸோ இது கூட சேர்த்து எஸ்எஸ்சி ஜிடி, இது 3க்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. எஸ்எஸ்சி ஜிடில இதே சிலபஸ் பிளஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ஆட் ஆகும். ஸோ இந்த லெவலோட ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஆர்பிஎஃப் என்டிபிசி லெவலுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் பார்த்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஈஸி ஆயிரும் எஸ்எஸ்சில. பிளஸ் இங்கிலீஷ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறீங்க. இப்போ நம்ம இது 3 கம்பைன் பண்ணி தான் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 9 மணி 9 PM இருந்து நைட்டு 11 PM வரை 2 hours கிளாஸ் இருக்கும். வீக்லி 4 days கிளாஸ், அப் டு எக்ஸாம்ஸ் வரை எக்ஸ்டென்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும். 4 days கிளாஸ் இருக்கும், 2 days டெஸ்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு 4 day கிளாஸ் மட்டும் தான் போகும் ரிவிஷனோட. அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் ஆரம்பிக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இது நம்மளோட கிளாஸோட பேட்டர்ன். ஸோ ரெகுலரா நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரை ஒன்லி ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிடையாது மாதிரி, சரிங்களா. யாருக்கா ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு, ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாம், என்டிபிசி, எஸ்எஸ்சி ஜிடி வில்லிங் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9626669743. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போறது செப்டம்பர் 14, செப்டம்பர் 14ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா. ஸோ மெயின் நம்ம இந்த ஏரியாவை கரெக்டாக கவர் பண்ணா போதும். இதுக்கான இன்ட்ரடக்ஷனும் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை கொடுக்குறேன்.
இப்போதைக்கு ஆர்பிஎஃப்பும் ஆர்பிஎஸ்எஃப் அப்படின்றது யாருக்கும் தெரியாதனால அந்த எக்ஸாமும் நமக்கு சேம் கேட்டகரிக்குள்ள தான் வருது. என்ன ஏஜ் லிமிட், என்ன பண்ணலான்றதை மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ்ன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து NTPC + SSC GDக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.